இப்போ முதல் சக்கரமாகிய மூலாதாரம் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். 6 சக்கரங்கள் 7 சக்கரங்கள் சொல்றாங்க இல்லையா, இது உண்மைக்கு சக்கரங்களா, அது சக்கரம் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து சக்கரங்கள் கிடையாது. ஒரு அடையாளத்துக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், எளிமையாக இருக்கணுன்றதுக்காண்டி அதை வந்து அந்த காலத்தில் வந்து சக்கரம்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து அதுக்கு வந்து ஒரு சுழற்சி முறை உண்டு. அந்த இடத்துல வந்து வாசி வந்து ஒரு சுழற்சி முறையில் சுத்தம். வாசி வந்து கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று சுற்றுறதுனால அதை வந்து சக்கரம்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? மற்றபடி உள்ள சக்கரம் மாதிரி இருக்குமான்னு கேட்டால் சக்கரம் மாதிரி இருக்காது. இன்னைக்கு மூலாதாரத்தை பற்றி சொல்லணும். அந்த வார்த்தையோடைய அர்த்தத்தை கொஞ்சம் நல்லா விளங்கிக்கணும். பாருங்க, மூல ஆதாரம். நம்ம வந்து உயிர் வாழ்றதுக்கு ஒரு ஆதாரமா, மூல ஆதாரமா எது இருக்குதோ அதுதான் மூலாதாரம். புரியுதுங்களா? நம்ம உயிர் வாழ்றதுக்கு மூல ஆதாரமா எது இருக்குது? இந்த காற்று தான் இருக்குது. புரியுதுங்களா? இந்த காற்று தான் மூலாதாரம்.